முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களில் ஒன்றான பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தில் 9258 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் கனவை நனவாக்கிய முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துள்ளனர். ஏழை எளிய மக்கள், வாடகை வீட்டில் வசித்து வரும் நடுத்தர குடும்பத்தினர், தினக்கூலிக்கு வேலை செய்பவர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் சொந்த இல்லம் என்பது கனவாக உள்ளது. அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பசுமை வீடுகள் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தின்படி 300 சதுர அடி பரப்பளவில் வரவேற்பறை, படுக்கையறை, சமையலறை என்ற வடிவமைப்புடன் சூரிய ஒளி மின்சார வசதியுடன் கூடிய வீடு 1,80,000 ரூபாய் மதிப்பில் கட்டித்தரப்படுகிறது. பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 9258 பசுமை வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான பொருட்கள் அனைத்தும் ஒன்றிய அலுவலகங்கள் மூலம் வீடு கட்டுபவர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளதால் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தரமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கிராம சபை கூட்டங்கள் மூலமாக வெளிப்படையாக பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. குடிசை வீட்டில் வசித்து வந்த தங்களின் சொந்த வீடு கட்டும் கனவை நனவாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். கூரை வீட்டில் தான் இருந்துருந்தாங்க. மாடி வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப நாள் கனவு. மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவங்க பசுமை வீடு திட்டத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அம்மா அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. கூரை வீட்டில் இருந்தோம். இப்போ அம்மா வீடு கொடுத்து பசுமை வீடு கட்டியிருக்கோம். அம்மாவுக்கு கோடியான நன்றி, வணக்கம். அம்மா எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. நான் அம்மா நீடு வாழணும், நல்ல முறையில் இருக்கணும். இந்த வர ஆட்சி அம்மா தான் வரணும். குடிசை வீட்டில் தான் இருந்தேன். அம்மா வீடு கட்டி கொடுத்ததுனால நான் இப்போ கொஞ்சம் நல்ல விதமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ஆட்சியில் எல்லாமே நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.